ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு இல்லை தோசை மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ரவை மட்டும் இருந்தால் போதும். 10 நிமிஷத்தில் சூப்பரான பன் தோசை ரெடி. தேவையான ரவை எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. இப்போ ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு நல்லா அலசிட்டு சன்னமாக நறுக்கி அதில் சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க. இது நீங்கள் தோசை மாதிரி ஊற்றி பண்ணி சாப்பிட்லாம். பன் தோசை ஊற்ற போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின சீவின கேரட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேவையான உப்பை போட்டு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருங்க. கேஸ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி இருக்குல்ல, அந்த தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கரண்டி மாவு ஊற்றி அதில் கொஞ்சமாக கேரட்டை துருவின கேரட்டை போட்டு அப்படியே புத்துனாப்பில் வேக வச்சு அடுப்பை சிம்லி வச்சு அப்படியே மெதுவாக கரண்டி வச்சு 2 கரண்டி வச்சு அப்படி திருப்பி விட்டுன்னு வச்சுக்கோங்க. சூப்பராக உப்பிக்கிட்டு செம்ம டேஸ்ட்டாகவும் செம்ம சூப்பராக வச்சுக்கோங்க. பன் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வரலைன்னா நீங்கள் தோசைக்கல்ல சின்ன தோசையாகவும் ஊற்றி அழகாக சாப்பிட்லாம். பச்சை சட்னி அரைச்சி வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள். பன் தோசைக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.